வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் புதிய பாதை தொடர்பான ஒரு கோரிக்கை தான். இப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரயில் பாதைகள் அப்படிங்கிறது இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும். ஏன்னா பேருந்துகளினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இப்போது பட்டுக்கோட்டை அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. ஆனால் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக ட்ரெயின் பாதையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவும் சிரமப்பட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்கிறது. தஞ்சாவூரில் இருந்து டைரெக்டாக திருவாரூர் போய் திருவாரூரில் இருந்து அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை வழியாக நம்ம பட்டுக்கோட்டைக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு இடம் தான் பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். ஜஸ்ட்டு 35 கிலோமீட்டர் தான். ஆனால் மன்னார்குடியில் இருந்து ட்ரெயினில் நம்ம போகணும் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து டைரெக்டாக திருவாரூர் போகணும். திருவாரூரில் இருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்து அதுக்கப்புறம்தான் நம்ம பட்டுக்கோட்டைக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட 120லிருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்கணும். இதனால் யாராவது பயணிப்பாங்களா? 35 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பாதையில் பேருந்தில் பயணிப்பாங்களா? இல்லை 130 கிலோமீட்டர் தாண்டி ரயிலில் பயணிப்பாங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேருந்தில் பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் புதிய பாதைகள், எத்தனையோ புதிய பாதைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரளம், காரைக்கால் இந்த பகுதியானது சரக்கு போக்குவரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பயணிகள் ரயில் பயன்பாடு அப்படிங்கிறது இன்னும் தொடங்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய பாதைக்கான சர்வே அப்படிங்கிறதும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் மன்னார்குடியிலிருந்து 35 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டைக்கு ஒரு பாதை அமைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரு நம்ம சுற்றி வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. மன்னார்குடியில் இருந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடியில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை வரைக்குமே நம்ம ஈஸியாக போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அறந்தாங்கி, காரைக்குடி இந்த பகுதிகளுக்குமே டைரெக்டாக ட்ரெயின் வசதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சுற்றி போக வேண்டிய அவசியமும் இல்லை. ரயில்வே நிர்வாகம் புதிய பாதைகளை அமைக்கும்போது புதிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பாதைகளை அமைச்சாங்க அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும். இன்னும் எத்தனையோ பகுதிகளுக்கு புதிய பாதைகள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவும் முக்கியமான ஒரு புதிய பாதை. மன்னார்குடியில் இருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பாதை. இது நிறைவேறுமா? இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.